கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தற்போது 3வது நாளாக தாவேக நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் விசாரணையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளிடம் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக விசாரணை என்பது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் 3வது நாளாக ஆஜராகி இருக்கின்றனர். கரூர் மாவட்ட காவல் அதிகாரிகளிடமும் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டை உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை என்பது செய்து வருகிறது. புலன் விசாரணையின் 2வது கட்டமாக தற்போது தாவேகா மூத்த தலைவர்களான ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த், நிர்மல்குமார் மதியழகன், பிரச்சார வாகனத்தின் ஓட்டுநர் உள்ளிட்ட மேலும் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர், நகர காவல் அதிகாரிகளும் தற்போது சிபிஐ அலுவலகத்தில் 3வது நாளாக ஆஜராகியுள்ளனர். அவர்களிடம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இன்றும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வாக்குமூலங்களை பெற்று வருகின்றனர். இரு தரப்பினரும் தனித்தனியாக எழுப்பப்பட்ட கேள்விகளை ஏற்கனவே பதிவு செய்திருந்த நிலையில் இன்று இந்த விசாரணை நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றே இந்த விசாரணை நிறைவடைந்து தாவேகா மூத்த தலைவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கவும் வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.